குட்டிங்களா, நம்ம இப்போ தேங்காய் இல்லாத சட்னி தான் இப்போ வைக்க போகிறோம். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயமும் ஒரு 3 பழுத்த தக்காளியும் வதக்கிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து ஒரு 4 பூடு, வெள்ளைப்பூடு வந்து 4 பூடு, 4 வெள்ளைப்பூடு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இந்த சட்டிக்கு நம்மளுக்கு வந்து தேங்காய் வேண்டாம். இது கூட ஒரு 4 வரமிளகா, வத்தல், இதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். இந்த சட்னிக்கு வந்து தேங்காய் வேண்டாம். இது எப்போதும் சாப்பிட்றதோட கூட 2 இட்லி நமக்கு சாப்பிட தோணும், நல்லாயிருக்கும். இது கூட நம்ம ஒரு 100 பொட்டுக்கடலையும் போட்டு இது இறக்க கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் அதை பொட்டுக்கடலையே போடணும். இது கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறக்காண்டி 2 உப்பு போட்டுக்குவோம். தக்காளி வெங்காயமும் ரொம்பவும் வதங்காட்டா இந்த ஸ்டேஜில் போதும். இது கூட நம்ம ஒரு 100 பொட்டுக்கடலையும் சேர்த்துக்குவோம். டீ ஆஃப் பண்ணிடுவோம். டீ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 100 பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிடுவோம். இந்த சட்னி நல்லா உரப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் எதுவுமே வைக்கக்கூடாது. இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்குவோம். அதாவது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை வந்து கலக்கி வச்சுக்கிடுவோம். நம்ம எவ்வளோ தண்ணினாலும் இந்த சட்னிக்கு சேர்த்துக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த சட்னிக்கு நம்ம எவ்வளோ தண்ணினாலும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக இருக்குது பாருங்கள். இது நம்ம எப்போதும் சாப்பிட்ற இட்லியோட கூட 2 இட்லியே சாப்பிட தோணும் இந்த சட்னிக்கு. இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துருவோம். நம்ம தாளிப்புக்காண்டி ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது தேங்காய் எண்ணெயில் தாளித்தா சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுருவோம். இங்கே பாருங்க, தாளித்து நம்ம இதில் ஊற்றி வச்சு இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். தேங்காய் இல்லாத சட்னி ரெடி ஆகிட்டு எல்லோரும் இட்லி சாப்பிட வாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இந்த சட்னி யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.